பாருங்க, இந்த எத்தியோப்பிய மந்திரி போகும்போது என்ன மனநிலையோட போனாரோ தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, திரும்பும் பொழுது சந்தோஷத்தோடு திரும்பினார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க போகலாம். நீங்க போகும்போது துக்கத்தோட கேள்விக்குறியோட போகலாம். ஆனா நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சந்தோஷத்தோடு திரும்ப பண்ணுவாராக. இன்னைக்கு பாருங்க, எத்தியோப்பிய ராஜ ஸ்திரிக்கு மந்திரியாய் இருந்தவன், முழு பொக்கிஷங்களுக்கும் தலைவனாய் இருந்தவன், 2000 கிலோமீட்டருக்கு அப்புறத்தில் இருக்கிற எருசலேம் தேவாலயத்துக்கு தேவனை பணிந்து கொள்ளும்படி வந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு தெருவுக்கு தெரு கர்த்தரை ஆராதிக்கிற இடங்கள் இருந்தும் சபை கூடி வருதலை அநேகர் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிற நாட்களிலே, அந்த நாட்களிலே ஒரு மனுஷன் பல மைல்களுக்கு அப்புறத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு பணிந்து கொள்ளும்படி வந்தான். பணிந்து கொண்டு மறுபடியும் திரும்புகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டு திரும்பினான். நாங்க பிரயாணப்படுகிற பொழுது தூங்குவோம், இல்ல பாடல்களை கேட்போம், போன்ல வீடியோக்களை பார்த்து கொண்டு புத்தகங்களை வாசி கொண்டு திரும்புறோம். ஆனா அவரோ கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக் கொண்டு திரும்பினார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த மந்திரி மேலே வைத்த தேவ கிருபை என்ன தெரியுமா? அவர் வாசித்தது ஏசாயா புத்தகத்தை. ஏசாயா புத்தகம் தான் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அதிகமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருந்த புத்தகம். அதுவும் மாத்திரமல்ல, அவர் வாசித்தது ஏசாயா புத்தகத்திலே இயேசுவை குறித்து எழுதப்பட்டதை வாசிக்கும்படிக்கு தேவ கிருபை அந்த மனுஷன் மேலே இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரால் எந்த மனுஷனை ரட்சிக்க முடியும்? ஏழையையும் நோயாளியையும் மாத்திரம்தான் கர்த்தர் ரட்சிப்பார் என்றதல்ல, எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட பெரிய மனுஷனாய் இருந்தாலும், எந்த குலத்தை எந்த இனத்தை சேர்ந்தவராய் இருந்தாலும், எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும், கர்த்தர் நினைத்தால் ஒரு நிமிஷத்திலே ரட்சிக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு பக்கத்தில் ரதம் போய்கொண்டிருக்கிறது. பிலிப்புவை கர்த்தருடைய தூதன் ரதம் போய்கொண்டிருக்கிற எல்லைகளுக்கு போகும்படி அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ரதத்தின் மேல் ஏறும்படி பிலிப்புவை நடத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதன் நமக்கு வெளியே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே. எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த பிலிப்புவை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ரதத்தின் மேல் சேர்ந்து கொள்ளும்படி நடத்தினார். அப்பொழுது அவ்வளவு பெரிய தேசத்து மந்திரி, அவ்வளவு பெரிய தலைவன் பிலிப்புவை தன்னோட கூட ரதத்தில் இருக்கும்படி வேதம் சொல்லுகிறது, வேண்டிக் கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிற பிலிப்புக்கு முன்பதாய் எம்மாத்திரம் என்ற வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறாராம். எத்தியோப்பிய மந்திரியே தனக்கு பக்கத்தில் பிலிப்பை இருக்கும்படி வேண்டிக் கொள்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ வல்லமை கிரியை செய்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, எத்தியோப்பிய மந்திரி எவ்வளவு உயர்ந்தவனா இருக்கலாம், எவ்வளவு படிச்சவனா இருந்திருக்கலாம், எவ்வளவு தலைவனா இருந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய பொறுப்பாளியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்ள விளக்கம் காண முடியல. சாதாரண மனுஷன் தான் பிலிப்பு. ஆனா இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து இருந்தபடினாலே பிலிப்பு அந்த வார்த்தைகளை தெளிவாய் விளங்கப்படுத்தி எத்தியோப்பிய மந்திரியின் இருதயம் இயேசுவை விசுவாசிக்கும்படியாய் கிரியை செய்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த மனிதனும் கற்றுக் கொடுக்க முடியாத காரியத்தை, எப்பேற்பட்ட படிப்பும் கற்றுக் கொடுக்க முடியாத காரியத்தை, எப்பேற்பட்ட வேதாகம கல்லூரியும் கற்றுக் கொடுக்க முடியாத சத்தியத்தை நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்களை திறந்தருளுவாராக. இந்த பிலிப்புக்குள்ள இருந்த அபிஷேகம், பிலிப்பு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தியோப்பிய மந்திரி இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே சென்று அவனை இயேசு பக்கமாய் திருப்பி உடனடியாய் அந்த ரதத்திலே போய்கொண்டிருக்கிற பொழுது தண்ணீர் உள்ள ஒரு இடத்தை கண்டு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை விசுவாசித்தான். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பிரயாணத்திலேயே ஒரு மனுஷன் இயேசுவை உண்மையா விசுவாசிச்சு தாமதமே இல்லாம ஞானஸ்தானம் எடுக்கிற அளவுக்கு அவன் ரட்சிப்பும், அவன் மனம் திரும்புதலும், அவன் விசுவாசமும் உண்மை உள்ளதா இருந்தது. இன்னைக்கு வருஷ கணக்கில் ஆலயத்துக்கு வந்தும் ஞானஸ்தானம் எடுக்க முடியாத அளவுக்கு உண்மையான ரட்சிப்பையும் உண்மையான விசுவாசத்தையும் ஒப்பு கொடுத்தலையும் காண முடியாத நாட்களில் ஒரு மனுஷன் ஒரு சொற்ப நேரத்தில் சரியாய் உண்மையாய் இயேசுவை விசுவாசித்ததினாலே அவன் ஞானஸ்தானம் பெற்றான். ஞானஸ்தானம் எடுத்து முடிகிற அந்த சொற்ப நேரத்திலேயே பிலிப்பை காணல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு போனார். ஆனாலும் இந்த மனுஷன் சந்தோஷத்தோட திரும்பி தன் நாட்டுக்கு போனான். எனக்கு
பிரியமானவர்களே, பிலிப்பை நடத்தினது கர்த்தருடைய ஆவியானவர், பிலிப்பை கொண்டு பேசினது கர்த்தருடைய ஆவியானவர், பிலிப்பை மறுபடியும் கொண்டு போனது கர்த்தருடைய ஆவியானவர். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கூட்டத்துக்கு முன்னுக்கு நின்று பேசுறதை பார்க்கிலும் பரிசுத்த ஆவியின் நடத்துதல்ல நம்ம எங்க போகணும், எதை செய்யணும், யாரோட பேசணும், எதை பேசணும் என்று பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்டு காரியம் செய்கிற அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கு நானும் நீங்களும் திரும்புவீர்களாய் இருந்தால், ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம் செய்யாத காரியத்தை ஒரு தனியால் சுவிசேஷம் மாற்றும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய், தேவனுடைய அபிஷேகத்திலே நிறைந்தவர்களாய், பரிசுத்த ஆவியிலே நடத்தப்பட்டு காரியம் செய்தவர்களாய், ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியின் நடத்துதலிலே சென்றது போல, பரிசுத்த ஆவியின் நடத்துதலே காரியங்களை செய்தது போல, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து செயல்பட்டது போல இன்றைக்கு நானும் நீங்களும் செயல்படுவோம். எந்த மனுஷனையும் ரட்சிக்க கர்த்தராலே ஆகும்.